வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைனிங் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, லைக் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கிறோம். பேக் பார்ட் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். எடுத்துக்கிட்டு மிஷினில் சென்டர் பகுதியில் சென்டர் பண்ணி வச்சாச்சு. லைனிங்கே கரெக்டாக மேலே வச்சு ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாக வச்சுக்கோங்க. நம்ம மேல் பீஸ் எக்ஸ்ட்ரா தான் வெட்டியிருக்கோம் பாருங்கள். ஒரு கைடு அளவு 1/4 இன்ச்சு அளவு தையல் பிடிச்சி இந்த மாதிரி கழுத்து திருப்பி எடுத்துக்கோங்க, கழுத்து தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் பகுதியில் இருக்கிற மேல் பீஸு வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வெட்டி எடுத்துட்டு நெக்கு சுற்றி இந்த மாதிரி நாச்சி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ குண்டூசிலாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், மேலே படிமான தையல் எப்படி போடுறோம் பாருங்கள். இந்த படிமான தையல் வந்து நம்ம ஆல்ரெடி தையல் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலே வரணும். சரிங்களா? ஓகே. இதுக்கு மேலே நீங்கள் தையல் கொடுக்குறது இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். நான் அப்படியே விட்டுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சைடில் நல்லா துணியை தேய்ச்சி விட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குண்டூசி போட்டுட்டு நீங்கள் தைக்கிறப்ப தான் அந்த சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படியே கவனிச்சிட்டு வாங்க. கீழே எப்படி மடித்து தைக்கிறேன் கவனிங்க பாருங்கள். துணியை நம்ம கீழே மேலே குண்டூசி போட்டு எடுத்துட்டோம் இல்லையா, கீழே பாருங்கள். துணி நான் மேல் பக்கமாக பார்த்து தான் தைச்சிட்ருக்கேன். கீழே வந்து நம்மளுக்கு லைனிங்கும் கவர் ஆகணும், தையலும் கரெக்டாக வரணும், பார்த்து தைங்க. ஓகே. அடுத்தது இந்த சைடு இது போல் தச்சு முடிச்சதுக்கப்புறம் குண்டூசிலாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு, நீட்டாக இருக்குது, சுருக்கம் இல்லாமல். இந்த மாதிரி தான் தைக்கணும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட் எப்படி தைக்கிறோன்னு பாருங்கள். ஓகே, இந்த பாருங்கள். ஃப்ரண்ட்டு பார்ட் தைக்கிறப்ப லைனிங் கரெக்டாக பாருங்கள், கழுத்து நெக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சு ஒரு பீஸ் மடித்து வச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு பீஸ் தைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நெக்கு நீங்கள் மாற்றி மாற்றி தைச்சிடுவீங்க பாருங்கள். நெக்கு மட்டும் ஃபஸ்ட் டைமு ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி தச்சு வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் ஒரு பீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இன்னொரு பீஸ் தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நெக்கு தைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி ஒரு சைடு பார்த்த மாதிரி கரெக்டாக இருக்கும். நெக்குக்கு இங்கே பாருங்கள், நெக்கு சுற்றி அந்த மாதிரி நாச்சி போட்டுட்டு மேலே படிமான தையல் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம பேக் சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான், பேக் பீஸுக்கு தைச்ச மாதிரி தான். ஓகே, இங்கே பாருங்கள், கீறி விட்டுக்கிறேன் நான், தையல் போடலை, குண்டூசி போட்டுக்கிறேன். சுற்றி தையல் போடுறதுக்காக நம்ம குண்டூசி போட்டுக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வெட்டி எடுக்கிறோம். மேல் பீஸ் எக்ஸ்ட்ரா பார்த்து வெட்டிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம பாருங்கள், மெயின் டாட்டுக்கு 3 புள்ளி போட்டிருக்க தெரியுதுங்களா? இந்த 3 புள்ளிக்கு நேராக நம்ம ஒரு 3 இன்ச்சு நீட்டு, சரிங்களா? மெயின் டாட்டோட நீளம் 3 இன்ச்சு. இங்கே பாருங்கள், சைடில் நம்ம ஊப்பட்டி தைப்போம் இல்லையா, அதுக்கு சைடு ஹார்ம்கோல் சைடு 2 டாட்டும் பிடிச்சிக்கலாம் நம்ம. பாருங்கள், கப் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம மேல் பக்கம் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பட்டியில் வந்து நம்ம அந்த வளைவு பகுதி கரெக்டாக வச்சுட்டு லைனிங் வந்து உள்ளே கொடுக்குற லைனிங் வந்து 2 பீஸாக கொடுங்க, சரிங்களா? 2 பீஸாக கொடுத்து தான் ஃபிட்னஸ் நல்லா உட்காரும். பாருங்கள், மேலே இந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தச்சு எடுத்துக்கலாம்.
மெயின் டாட்டை அந்த மாதிரி மடித்து கொடுங்க. பாருங்கள், மெயின் டாட் மடித்து கொடுக்கணும். மடித்து கொடுத்துட்டு மற்ற துணியெல்லாம் ஜோடி சேர்த்து அழகாக தைச்சிட்டு வந்துடுங்க. துணியை மேலே கீழே இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு படிமான தையல், பாருங்கள் சைடில் அளவு பாருங்கள் கரெக்டாக சைடில் வச்சுட்டு பாருங்கள் சைடு பாருங்கள் இந்த வெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, நாச்சு போட்டிருக்கோம், அதுக்கு நேராக சைடு வச்சுட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை ஃப்ரண்ட்டு பட்டிக்கு இப்படி மடிச்சுக்கிறோம். சரிங்களா, நம்ம சைடு தைக்கிறப்ப அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம நார்மல் ப்ளவுஸில் ஐப்பட்டி ஊப்பட்டி தைக்கிற மாதிரி தான் தைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரி தான் தைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ண சொல்கிறேன். மேல் பக்கமாக ஷோல்ட்ரு லைட்டாக ஒரு நூல் கனம், சரிங்களா, அந்தளவுக்கு நான் வந்து பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், ஷோல்டர் ரெண்டும் ஜோடியாக வச்சுட்டு மேல் பக்கமாக தான் தைக்கிறேன் நான். இதுபோல் தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், திருப்பிக்கிறோம். சரிங்களா, திருப்பிட்டு 1/4 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பிடிச்சிருக்கோம். சரிங்களா, இப்போ திருப்பிட்டு பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு லைனிங் அந்த பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான், சுற்றி ஃபினிஷிங் பண்ணிட்டேன் நான். அடுத்தது ஸ்லீவ் அட்டாச்சு. பாருங்கள், ஸ்லீவ் ரெண்டாக மடித்து போடுறப்ப இந்த 2 வளைவு துணி இருக்கு இல்லையா, உள்ளடக்கமாக இருக்கிற துணி வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு, ஓகேங்களா, அங்கே பாருங்கள் சென்டரில் அந்த சென்டருக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு சைடு உள்வளைவு துணி வெட்டியிருக்கோம் இல்லையா, அது ஃப்ரண்ட்டு பார்ட்டு சைடு இந்த மாதிரி லைன் பிடிச்சி பார்த்துட்டு இப்படி தைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, கவனிங்க, நம்ம இந்த ஸ்லீவ் தைச்சி முடிச்சதும் நம்ம நூல் வெட்டல அப்படியே திருப்பிட்டு பாருங்கள் சுங்கு பிடிச்சிருக்கேன். பாருங்கள், கையில் சுங்கு பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அப்படியே செகண்டு தையல் அப்படியே தைச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வந்துட்டால் லைன் கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ சென்டர் பகுதியிலேருந்து கரெக்டாக ஸ்லீவ் மடிக்கணும். நம்ம கரெக்டாக ஸ்லீவ் அங்கே தான் நம்ம சென்டர் பகுதி. இப்போ சைடு பார்த்துக்கலாம். சைடில் கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ ப்ளவுஸோட அளவு வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே ஆல்ரெடி நாச்சு போட்டு வச்சுருக்கோம். சைடில் ஆர்ம் சுற்றளவு இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்கள் நாச்சு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் தைச்சிக்கலாம். அதுக்கு நேராக கீழே நம்ம 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதுக்கு நேராக கரெக்டாக தைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். ஓகே.